அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கங்கள். தூங்க செல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி கேட்டால் நல்லாயிருக்கும், கரெக்ட் தானே? ஸோ அதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி ஒரு 3 to 4 மினிட்ஸ் தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அதுக்குள்ளே முடிஞ்சிடும், ஓகேவா? ஸோ போர் அடிக்க மாட்டேன். என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு அரசன் ஒருத்தர் இருந்தார். அந்த அரசன் அவங்களுடைய பொதுமக்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, நம்ம பொதுமக்களை யார் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஸோ நம்பிக்கை தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் வீரம் விவேகம் எல்லாமே. ஸோ நம்பிக்கையோடு யார் இருக்காங்க பொதுமக்கள் அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு கோட்டையில் பெரிய கதவு இருந்துச்சு. அந்த கதவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த கோட்டையோட கதவை யார் ஒரே ட்ரிப்பில் தள்ளுறாங்களோ அவங்களுக்கு என்னோட நாட்டினுடைய ஒரு பகுதியை கொடுத்து அந்த பகுதிக்கு அரசனாக நியமிப்பேன் அப்படிங்கிற மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இன்கேஸ் அந்த போட்டியில் தோற்று போயிட்டீங்க அப்படின்னா, யார் அந்த போட்டியில் கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய 2 கைகளும் வெட்டப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அரசன். இதை கேட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டு மக்கள் எல்லாமே ரொம்ப பயப்படுறாங்க. யாருமே அந்த போட்டியில் கலந்து கொள்ளவே இல்லையா. அரசன் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறாங்க. நம்மளுடைய நாட்டில் ஒரு நம்பிக்கையான மனிதன் கூட இல்லையா அப்படின்னு நினச்சி அரசனுக்கு ரொம்ப கவலையா. ஒருத்தர் வந்தாராம், நான் இந்த போட்டியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். உடனே மக்கள் எல்லாரும் பயமுறுத்துனாங்களாம் அவரை. நீங்கள் இந்த போட்டியில் கலந்துக்கிறீங்க, பிரச்சனை இல்லை, ஆனால் உங்களுக்கு நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய 2 கைகளுமே வெட்டப்படும். ஏன்னா அந்த கதவு அவ்வளோ பெரிய கதவாக இருக்குது. அது இரும்பு தாழ்பால்கள் போட்டு பூட்டியிருப்பாங்க. அதை எப்படி நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த போட்டியாளனை பயமுறுத்துறாங்களாம். உடனே அந்த போட்டியாளர் சொல்கிறாராம், வின் பண்ணிட்டேன்னா இந்த நாட்டோட ஒரு பகுதி எனக்கு அரசன் கொடுத்து என்னை அரசனாக நியமிப்பார். நான் தோற்று போயிட்டேன்னா என்னோட உயிர் போகாது, எனக்கு 2 கை தானே போகும். அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் கலந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலந்துக்க போகிறாராம். ஊர் மக்கள் அந்த நாட்டினுடைய மக்கள் எல்லாரும் ரொம்ப ஒன்று போல் திரண்டு கூடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அரசன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பல வருடங்களாக காத்திருந்தும் யாருமே கலந்து கொள்ளாத அந்த போட்டி. அரசர் எல்லாருமே உட்காந்துருக்காங்களா. போட்டியாளர் நின்று ஒரே டப்பில் டக்குன்னு இப்படி லைட்டாக மட்டும் வச்சாங்களா கதவு மேலே கையை. கதவை திறந்துருச்சா. உடனே மக்களுக்கெல்லாம் ஆச்சரியமா, அரசனுக்கு ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா நம்பிக்கையோடு யார் ஒருத்தர் முன்னேறி போகிறாரோ அவருக்கே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது. முயல் ஆமை கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, முயலோட தோல்விக்கு எது காரணம்னா முயல் ஆமை தான். ஸோ நம்ம எதையுமே ஒரு நம்பிக்கையோடு நம்ம செயல்படுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி வரும். எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து நம்ம பயந்து இருக்கக்கூடாது. அதுதான் இந்த கதையோட கருத்து. எதையும் பார்த்து பயப்படாமல், எதையும் சிந்தித்து, எதையும் முன்னேறி, எதையும் நம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றி நமக்கே. பண்ணும்போது